குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டுச் சென்ற விமானத்தில் பயணம் செய்த 241 பேரும், மருத்துவ மாணவர்கள் 5 பேரும் இறந்துள்ளனர். வாங்க விரிவா பார்ப்போம். நேற்று மதியம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 242 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் சரியா மதியம் 3:30 மணிக்கு ரோடு ரன்வேயில் கிளம்புகிறது. 1:35 மணிக்கு டேக் ஆஃப் ஆவதற்கு உத்தரவும் வழங்கப்படுகிறது. விமானமும் டேக் ஆஃப் ஆகிறது. 1:37 மணிக்கு விமானியிடம் இருந்து மே டே என்று கூறி கடைசியாக அழைப்பு வருகிறது. அதன் பிறகு கட்டுப்பாட்டு அறைக்கும் விமானத்திற்குமான இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. மே டே என்றால் நாங்கள் ஆபத்தில் உள்ளோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று தெரிவிப்பதுதான் இதன் அர்த்தம். 1:30 மணிக்கு, அதாவது 1000 அடி உயரத்திற்கு கூட பறந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதற்குள் மேகானி நகர் பகுதியில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி கட்டிட பகுதியில் மோதியது. ஏர் இந்தியா விமானத்திற்கு சொந்தமான AI-171 போயிங் 787-8 ட்ரிம்லைன் இரட்டை ஜெட் விமானத்தில் மொத்தம் 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். விமானி சுமித் சபர்வால் மற்றும் துணை விமானி கிளைவ் குந்தர் ஆகியோர் இந்த விமானத்தை இயக்கியவர்கள். போயிங் 787-8 விமானத்தில் பயணம் செய்த 242 பயணிகள் மற்றும் பணியாளர்களில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டினர், ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர், மற்ற 7 பேர் போர்த்துகீசியா நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதில் விமானத்தில் பயணம் செய்த 241 பேரும் மருத்துவ மாணவர்கள் 5 பேரும் உயிர் இழந்துள்ளனர். இந்த விமானத்தை இயக்கிய விமானி சுமித் சபர்வால் 8200 மணி நேரமும், துணை விமானி கிளைவ் குந்தர் 1100 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்த விமானத்தில் இருந்த முழு கொள்ளளவான 1,25,000 பெட்ரோலும் வெடித்து சிதறியதால் உடல்கள் அனைத்தும் எரிந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு கரிக்கட்டையாக உள்ளதால் அடையாளம் காண உறவினர்களின் DNA மாதிரி எடுக்கப்படுகிறது. இருக்கையில் இருந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷ் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நலமுடன் உள்ளார். இவர் பிரிட்டன் வாழ் இந்தியர். போயிங் நிறுவனமும் இந்த விபத்து குறித்து விசாரணையை தொடங்கி உள்ளது. விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு அல்லது பறவை மோதி இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் பறவைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் கருவு பெட்டியில் இருக்கும் தகவல்களை வைத்தே இதற்கான முழு காரணமும் தெரிய வரும். குஜராத்தைச் சேர்ந்த விஜய் ரூபானி, முன்னாள் குஜராத் முதல்வர், இந்த விமான விபத்தில் இறந்து உள்ளார். மருத்துவ மாணவர்கள் உணவு அருந்தும் விடுதியில் இந்த விமானம் விழுந்ததில் 50ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இதில் 5 மாணவர்கள் இறந்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. உயிர் இழந்தவர்களை அடையாளம் காண முடியாததால் அடையாளம் காண உறவினர்களின் DNA மாதிரி எடுக்கப்படுகிறது. டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 1 கோடியும், காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் வழங்கப்படும் என்றும், மேலும் மருத்துவ கட்டிடம் முழுமையாக கட்டித்தரப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். இந்த ஏர் இந்தியா விமானம் AI-171 போயிங் 787-8 டாடா குழுமத்திற்கு சொந்தமானது.
இந்த விபத்து குடியிருப்பு பகுதியில் நடந்து இருப்பதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அகமதாபாத் காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார்.